ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் ஆட்ரிபியூட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, ஆல்ரெடி டைட்டில் இருக்குது. நான் இதில் சேவ் பண்ணிக்கிறேன். நேம் வந்து tutorial 31.html. சரி, அங்கே இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு சஜஸ்ட் கட்டுது HTML tutorial. ஓகே, இந்த இடத்துல தான் சேவ் பண்ணிடுறேன். இது ஏன் வரலன்னா, இப்போ நான் சின்டாக்ஸ் பைத்தான் வச்சுருக்கேன், அதனால தான். இப்போ HTML5 டைப் பண்ணுறேன். அது வந்துட்டு டைட்டில் ஒன்று தவிர இப்போ நம்ம கண்டென்ட் என்னன்னா கிளாஸ். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, H1 டேக் போட்டுக்கிறேன். இங்கே பண்ணுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறோன்னு, நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணாலே ஓப்பன் ஃபைல் வந்துடும். சரி, வேணாம். இப்போ நான் ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுக்கிறேன். I want கலர்னு வந்துடும். பாருங்க, இன்புட் கலர்னு வந்துடுச்சு. இப்போ இது கலர் தரணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டைல் டேக் போவோமா. இதில் பேராகிராஃப் எலமெண்ட் செலக்டர் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள கலர், சரி, பேக்ரவுண்ட் கலர் தரணும். இதுலேயும் இன்சர்ட் கலர் இருக்கு. நான் ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ ஆயிடுச்சு. இப்போ பேராகிராஃப் டேக் I don't want color தரேன். பார்த்தோம்னா அதுக்கு சேர்த்து கலர் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்,
நம்ம யூஸ் ஆஃப் ஐடி ஆட்ரிபியூட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நம்ம ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோமா? கலர்னு தரேன். அதுக்கு ஆஷ் கலர்னு யூஸ் பண்ணுவோம். பார்த்தா இதுக்கு மட்டும் வந்துச்சு. ஓகே, இது எல்லாம் பர்ஃபெக்ட் ஆச்சு. இப்போ நான் இன்னொரு டேக் போடுறேன். இதில் ஐ வாண்ட் கலர் தரேன். ஆனால் இதுக்கும் கலர் வேணும், ஆனால் எனக்கு கலர் வரல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுது, ஒன்று நம்ம இதுக்கும் ஐடி டேக் போட்டு கலர்னு போடலாம். இப்போ ரெண்டு இதுக்கும் அப்ளை ஆயிடுச்சு. ஆனால் எப்பவுமே ஐடி டேக் வந்துட்டு யூனிக்காக ஒரு சிங்கிள் எலமெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது ஜாவா ஸ்கிரிப்டில் பிரச்சனை ஆகிடும். அதனால தான். அப்போ என்ன பண்ணுவீங்க, கலர் ஒன்றுன்னு வச்சுட்டு கம்மா போட்டு ஆஷ் கலர் 2 போட்டால் வரல. ஏன் வரல? சரி, கலர் 1 தானே நான் வச்சுருக்கேன். இப்போ போட்டால் 2 வந்துச்சு. ஓகே, இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேவையில்லை. அதுக்கு பதிலாக அதுக்கு தான் கிளாஸ் ஆட்ரிபியூட் இருக்குது பாருங்கள். ஆட்ரிபியூட்னு காட்டுது. இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் எதுக்குன்னா ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்டை ஒரு எலமெண்ட்டை குரூப் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் ஆகுது. இப்போ நான் கலர்னு கொடுத்து பார்க்குறேன், வரல. ஏன்னா எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கலர்னு தருவோம். அப்போது ஐடி டேக் மாதிரி ஆஷ் கொடுத்தா கூட வரல. அப்போ இதுக்கு என்ன தான் பண்ணணும்னா இதுக்கு டாட் வைக்கணும். கலர் மாற்றி பாருங்கள், டாட் வச்சா வந்துடும். கலருன்ற ஒரு குரூப்பில் நான் இங்கிலீஷ் கலரை தந்துடுறேன். இந்த மாதிரி எலமெண்ட்ஸை குரூப் பண்ணுறதுக்கு தான் நம்ம கலர் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தோன்னா பாருங்கள், நம்ம வியூ பண்ணால் அது ஒரு ஃபுல்லாக தருது. ப்ளூ கலரில் இருக்கிறது கண்டென்ட்டு, பேடிங் வந்துட்டு இல்லை, பார்டர் வந்துட்டு மார்ஜின் பார்டரும் இல்லை, மார்ஜின் வந்துட்டு 8 பிக்சல் இருக்குது தெரியுது. பாடி டேக்குள்ள நம்ம இதோட பார்த்தா இங்கே பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குது கண்டென்ட்டு, மார்ஜின் வந்துட்டு 16 பிக்சல் இருக்குது, பார்டரும் இல்லை, பேடிங்கும் இல்லை. இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.